ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூகுள் ஒன்ல ஃப்ரீயாக அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் ஒன்ங்கிறது கூகுள் ப்ரொவைட் பண்ணுற க்ளவுட் ஸ்டோரேஜ். இதை நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ், இமெயில்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் ஒன்ல 15 GB ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் மந்த்லி ஆர் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணணும். நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு மெனு வரும். அதில் அன்லாக் ஸ்டோரேஜ் டிஸ்கவுண்ட்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் க்ளவுட் ஸ்டோரேஜோட மந்த்லி அண்ட் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் என்னென்னு காட்டும். அதில் நீங்கள் 15 GB லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா 30 GB நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மந்த்துக்கு 59 ருபீஸும், 100 GB யூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி 130 ருபீஸும், 200 GB யூஸ் பண்ணால் மந்த்லி 210 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் ஆனுவல் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா 30 GBக்கு 349 ருபீஸ் பெர் இயரும், 100 GBக்கு 700 ருபீஸ் பெர் இயரும், 200 GBக்கு 1150 ருபீஸ் பெர் இயரும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரீ கூகுள் ஸ்டோரேஜை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ லிமிட் க்ராஸ் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜை ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் ஃபோனில் கூகுள் பேக்கப் ஆன் பண்ணதே இல்லைன்னா, உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிற மாதிரி இருக்குன்னா, இந்த ஃபோட்டோ செட்டிங்ஸில் போயிட்டு பேக்கப் ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு இங்கே பேக்கப் குவாலிட்டியில் ஒரிஜினல் குவாலிட்டியிலேருந்து ஸ்டோரேஜ் சேவர் இல்லைனா எக்ஸ்ட்ராஸ் குவாலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இந்த 15 GB ஸ்டோரேஜ் ஆக்சஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த மொபைல் டேட்டா யூசேஜுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு நோ டேட்டான்னு சூஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டா உங்கள் மொபைல் ஃபோனில் ஒய்ஃபை ஆனில் இருக்கப்போ மட்டும்தான் ஃபோட்டோஸ் எல்லாம் பேக்கப் ஆகும். அதனால் நீங்கள் மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் பேக்கப் பண்ணால் இந்த 15 GB ஃப்ரீ ஸ்டோரேஜ்லேயும் நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை பேக்கப் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை இந்த 15 GB ஸ்டோரேஜ் ஃபில் ஆக போகுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க தேவையில்லை. அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு பர்சனை எத்தனை ஜிமெயில் ஐடி வேணால் வச்சுக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். நம்ம எத்தனை ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணாலும் அதை கூகுள் அலோவ் பண்ணுவாங்க. அவங்க எந்த அக்கௌண்ட்டையும் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இதை நம்மளோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னொரு ஜிமெயில் ஐடி உங்களோட ப்ரைமரி ஜிமெயில் ஐடி ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் யூசேஜில் அது ஃபில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பில் போயிட்டு ஆட் அனதர் அக்கௌண்ட்டில் கொடுத்து அந்த ஜிமெயில் ஐடியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஜிமெயில் ஐடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆல்ரெடி இருந்த அக்கௌண்ட் ஸ்டோரேஜ்க்கு 10 GB கிட்ட ஃபில் ஆயிருச்சுன்னா நீங்கள் அடுத்து இந்த ஜிமெயில் ஐடியை எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு உங்களோட இன்னொரு ஜிமெயில் ஐடியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களோட இன்னொரு ஜிமெயில் ஐடியை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு 0 out of 15 GB யூஸ்ட் அப்படின்னு வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இமீடியட்டாக பேக்கப் ஆன் பண்ணிடக்கூடாது. ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் பேக்கப் ஆன ஃபோட்டோஸ், இமேஜஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை நீங்கள் ஃப்ரீ அப் ஸ்பேஸ்னு கொடுத்து கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களோட ஓல்டு இமெயில் ஐடி இங்கே போய் சூஸ் பண்ணிக்கணும். அது சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கூகுள் ஃபோட்டோஸ் ஆப்பே டிடெக்ட் பண்ணிடும் எவ்வளோ ஸ்பேஸ் நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து ஃப்ரீ அப் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிரும். அதை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இவ்வளோ ஸ்பேஸ் இப்போ உங்களுக்கு பேக்கப்பில் சேஃபாக ஸ்டோர் ஆகியிருக்கு, இவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெலீட் பண்ண சொல்லும். நீங்கள் அந்த ஸ்பேஸை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கணும். உங்கள் ஃபோன்லேயும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்படி பண்ணால் அந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உங்களோட நியூ ஜிமெயில் ஐடி அதை உங்கள் ஃபோட்டோஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே இந்த ஜிமெயில் ஐடியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கும் சேம் மெத்தட் தான். நீங்கள் பேக்கப் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேக்கப் ஆன் கிளிக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் நியூ ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு உடனே கீழே போயிட்டு இந்த பேக்கப் குவாலிட்டியை ஸ்டோரேஜ் சேவர் இல்லைனா எக்ஸஸில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா யூசேஜை ஆஃப் பண்ணிடணும் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு. இது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக எத்தனை ஜிமெயில் அக்கௌண்ட் வேணால் யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபில் ஆக ஆக அடுத்து நீங்கள் புதுசாக எடுக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே நியூ கூகுள் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து நீங்கள் நியூ டிவைஸ் சேஞ்ச் பண்ணாலும் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்லேருந்து நீங்கள் எல்லாத்தையுமே வியூ பண்ணிக்கலாம். இப்போ 5G இன்டர்நெட், ஒய்ஃபை எல்லா இடத்துலையுமே காமனாக வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதை இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பழைய ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.